எலியார்பத்தின்னு சொல்லி ஒரு கிராமங்க. இந்த குடிசையில் தான் நல்ல பாம்பு இருக்கிறதா சொன்னாங்க. பழையங்குளம் தாண்டி இருக்குது இந்த ஏரியா. பொந்து கிடையாது. இப்போ இதில் உரம் போட்டு அந்த பச்சை தார்ப்பா அந்த அங்கே வச்சுருந்தோம்ல. ஆமாம். அது இங்கே வச்சுருந்தோம். சட்டையை கழட்டிடுச்சு. சரி. அப்போ இதில் இதுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த இதில் படுத்து கிடந்துருப்பாருங்க. இதில் சரி படுத்து இதில் படுத்து கிடந்துச்சு. சரி. இது நான் தார்ப்பாயை இழுக்கவும் உஷுட்டு இப்படி படம் எடுத்துருச்சு. இப்படியே வந்து கம்பு கையில் தான் வச்சுருந்தேன். கூடான்ட்டு இந்த இருக்குல்ல இது இதுக்குள்ள போய் அப்படியே இருந்துச்சு. வெளியே வரல. சாப்பிட்டுட்டு இந்த இருக்குல்ல இல்லை மேலே பார்த்ததா அப்புறம் ஏதோ சொன்னாங்களே. மேலையெல்லாம் பார்க்கல. மேலெல்லாம் பார்க்கல. மேலையெல்லாம் பார்க்கல. இந்த இருக்குல்ல இதுக்குள்ளதான் இருக்கு. இருக்குல்ல அதுக்குள்ளதான் இருக்கு. வேற எங்கேயுமே போகல. இல்லைங்கய்யா. இந்த குடிசையில் தான் நல்ல பாம்பு இருக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அங்கே வச்சுருங்க. நீங்கள் அங்கிட்டு பாருங்கள். ராஜா வாயா, வெளியே வாயா, பயப்படாத வா. அங்கிட்டு வருது பாருங்க. இங்கிட்டு வருதா? இல்லை இருங்க. அங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக மட்டும் பாருங்கள். போயா நாராஜா, வாயா, வெளியே வாயா, இந்த கப்பில் வாயா. என்னையா தோலை உரிச்சிருக்கு. பசிக்குதா உங்களுக்கு? இந்த பிள்ளைக்கு அழகு. பயப்படாதயா. அழகுயா. எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பாரு உன்னை பார்க்குறதுக்காக. தங்கப்பிள்ள பெத்தாரு. பயப்படாதீங்க. எதுக்கு பின்னாடி போகிறீங்க? நில்லுங்க. சிங்காமியா அப்படின்னு இல்லையா? சாப்பிட்ருக்கு. இப்போ தான் வெளியே கக்குது. தோலை உரிச்சிட்டு சாப்பிட்ருக்கு. அதனால தான் பாம்பு இவ்வளோ நேரம் இங்கே இருந்திருக்கு. புரியுதுங்களா? ஆமாம், அந்த சாப்பிட்டது வெளியே வருது பாருங்கள். பயத்தில் வந்து பயப்படாதவா. தவளை கக்குது. ஆமாம், பயத்தில் கக்கிறோம். ஆமாம், அதாவது தோலை உரிச்சிருச்சுல. அந்த உறவை மூட பார்த்தேன்னு சொன்னீங்களே, தோலை உரிச்சிருச்சு. தோலை உரிச்சிட்டாலே பயங்கரமாக பசிக்க இருக்குது. தள்ளி போங்க பின்னாடி.
ஆனால் போடுங்க, கயிறையும் சாக்கையும் போட்டுருங்க. பார்த்து கவனமாக அந்த தட்டிக்கு போகிறப்ப எப்பயுமே என்னங்க கார்னரு இந்த மூடை ஜாமான்லாம் எடுக்கிறீங்கன்னா எப்பயுமே பாம்பு இருப்பாங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? எப்படி உள்ளே தான் இருந்திருக்கு. ஆமாம், அதாவது சாப்பிட்டதுனா போயிருக்கோம். ஆமாம், சாப்பிடலைன்னா போயிருக்கும் கண்டிப்பாக. சாப்பிட்டுட்டு இப்போ நீங்கள் பார்க்கலன்னா 10லேருந்து 15 நாளைக்கு இந்த செட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு தான் தெரியும், செமிக்கிற வரைக்கும் அவனுக்கு. சரிங்களா? சரி, போலாமா நாராஜா? சரியான வீடு உனக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே? இந்த தங்க பிள்ளைக்கு இந்த இருக்குல்ல, இதான் வீடு அவனுக்கு. போயா எவ்வளோ போயா? சரி போ, இதில் போ. தைரியமாக போ. போயா 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 போயா. சரிங்க, நீங்கள் முடிஞ்சால் இந்த தட்டி கேப் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி, இந்த பிச்சு போட்டிருப்போம்ல தட்டி, அதை கூட எடுத்து இந்த சைடை மட்டும் நீங்கள் அடைச்சி வைங்க. மற்ற இடம் அடைக்கிறீங்களோ இல்லையோ, சைடை மட்டும் அடைச்சி வச்சாலே போதும். சரிங்களா? ஆமாம், சைடில் அங்கங்கே ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை தெரியாத அளவுக்கு அடைச்சி வைங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, காட்டில். குடியிருப்பு பகுதியிலே அதிகமாக பாம்பு வருது, இங்கே அது அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போயாவது தான் பார்ப்பீங்க இந்த இடம். சரிங்களா? சரிங்க, வரேன். தான் இருக்கும்.